இப்போ என்டி ஸ்கேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து சர்விக்கல் லென்த். சர்விக்கல் லென்த்னா கர்ப்பப்பையோட வாய் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த என்டி ஸ்கேன்லேயும் பார்ப்போம். அப்புறம் ஒரு 3-4 வாரம் அரௌண்ட் 15 to 16 வீக்ஸ்லேயும் நம்ம சர்விக்கல் லென்த் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ சர்விக்கல் லென்த் வந்து அந்த டைமில் 2.5 சென்டிமீட்டர் இல்லைனா அதை விட கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கணும். ஏன்னா அந்த லென்த் இன்னும் குறையிறதுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்து மிஸ்கேரேஜ் ஆகிற ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஹை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு வகையான மருந்து இன்ஜெக்ஷன் வந்து வாரம் போட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பை வாயை தைக்கிறதுக்குள்ள ஆப்ரேஷன் சர்விக்கல் என்சர்க்லாஜ் அப்படிங்கிற ஒரு சர்ஜரியும் பண்ண அவசியப்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்.